This is website bestofmen.org. If declares 10 best men in world to vote. One of the 10 men is our Prophet Muhammad sallallahu alaihi wasallam. Please visit that site. This vote to our Muhammad sallallahu alaihi wasallam. It also includes Jesus, Pope, Einstein. We prove our power by voting Muhammad sallallahu alaihi wasallam. அப்படின்னு சொல்லி இது SMS எனக்கு வந்துச்சு. முதல்ல நல்லா புரிஞ்சுங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இதா ஜாஅக்கும் ஃபாசிகும் பினபஇன் ஃபதபையனு. எந்த ஒரு செய்தி உங்களிடத்துல வந்தாலும் முதல்ல அது உண்மையா பொய்யாங்கிறத தெளிவுபடுத்திக்கங்க. அதை தெளிவுபடுத்தாம மத்தவங்கள்ட்ட பரப்பாதீங்க. நம்ம ஆளுங்க இந்த SMS வந்துச்சு, எந்த செய்தியா இருந்தாலும் அது உண்மையா பொய்யா சரியா தப்பா எதை பத்தி கவலைப்படல, உடனே ப்ளீஸ் ஃபார்வர்ட் டு ஆல், உடனே எல்லாத்தையும் ஃபார்வர்ட் பண்ணி விட்டுறாரு. இது பெரிய சேவையா? அதுல ஒரு செய்தி வரணும்னு சொன்னா, யா ஹலீம் யா அலீம் யா அல்லாஹ் யா ரஹீம், இந்த வார்த்தையை நீங்கள் 100 முறை சொன்னால் சொல்லி முடித்த 7வது நிமிடத்தில் ஒரு அதிசயம் நிகழும். நடக்காட்டா இந்த வார்த்தைகள் நம்பிக்கை போயிடும். அப்படிதானே? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், இந்த வார்த்தையை 10 தடவை சொன்னால் சொல்லி 10வது நிமிடத்தில் உங்களுக்கு அதிசயம் நடக்கும். இது எப்படின்னு சொன்னா மதீனாவில் நடந்த உண்மை சம்பவம் மாதிரி ஆயிடுது. நோட்டீஸ் போடுவாங்க தெரியுமா? மதீனாவில் நடந்த உண்மை சம்பவம் போட்டு, ஷேக் அலி மதனி என்பவர் தூங்கி கொண்டிருந்தார், அவர் ரசூலுல்லாஹ் கனவுல வந்தாங்க, பாம்பு ரூபத்தில் வந்தாங்க, அப்படி மொத்தம் ஏதோ கதையை சொல்லிவிட்டு இந்த நோட்டீஸை 100 நோட்டீஸ் அடிச்சு கொடுத்தா 100 லட்சம் கிடைக்கும், 50 நோட்டீஸ் கொடுத்தா 50 நோட்டீஸ் கிடைக்கும். ஒரு ஆட்டோ டிரைவர் அடிச்சு கொடுத்தா கொஞ்ச நேரத்திலே அவன் வந்து காருக்கு டிரைவர் ஆயிட்டான். அப்போ டிரைவரா தான் ஓனராவல காருக்கு டிரைவர் ஆயிட்டான். ஒருத்தன் இன்னொருத்தன் அடிச்சு இதை வந்து கிழிச்சு போட்டா உடனே செத்து போயிட்டான். உடனே நம்மளால பார்த்துட்டு எதுக்கு வம்பு அடிச்சு கொடுத்துருவோம். நடக்குதா இல்லையா? எவ்வளவு பலகீனமான ஈமான், எவ்வளவு கேவலமான ஈமான் பாருங்க. அந்த மாதிரி இந்த SMS உடனே பரப்பி விடுறது, இதை 10 பேருக்கு எழுதுங்கள், இதை அனுப்புங்கள், உங்களுக்கு அதிசயம் நடக்கும் அப்படின்னு சொல்லி. அதனால இந்த மாதிரி SMS ஜங்க் SMS எல்லாம் அனுப்பாதீங்க, ஜங்க் மெயில் அனுப்பாதீங்க. இது இஸ்லாத்துக்கு சேவை செய்யறதா நினைச்சிட்டு இஸ்லாத்தை அழிக்கக்கூடிய காரியம். நான் பாக்குறேன், இமெயில திறந்துட்டு உட்கார்ந்தோம்னா அல்லாஹ் அக்பர், நமக்கு வர்ற ஒழுங்கான மெயில் அதை படிக்கலாம் பார்த்தா இந்த ஜங்க் மெயிலுங்கிறாங்க பாருங்க, தேவையில்லாத மெயில் இதான் ஓவரா வருது. அந்த செய்தி எந்த அளவுக்கு உண்மை, இது எந்த அளவுக்கு போய் அதை பத்தி ஆராயறதுல உடனே எல்லாத்துக்கும் அனுப்பி விடுறது, SMS எல்லாத்துக்கும் மெயில் அனுப்பி விடுறது. அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணுங்க. முதல்ல ஒரு செய்தி உண்மையாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அனுப்புங்க. எனக்கு இந்த மாதிரி செய்தி வந்தா நான் உடனே அந்த ஆளுக்கு போன் போடுவேன். போன் போட்டு யார் இந்த செய்தி அனுப்புனது, இல்ல எனக்கு வந்துச்சு உங்களுக்கு வந்துச்சுன்னா உடனே அனுப்பிடுறது, அதை உடனே திட்டுறது, நான் சத்தம் போடுறது பிடிச்சி. அதனால உங்களுக்கு அந்த மாதிரி SMS வந்தா உடனே சம்பந்தப்பட்ட ஆளுக்கு போன் போட்டு சத்தம் போடுங்க. அப்பதான் அவங்க வந்து அதை அவாய்ட் பண்ணுவாங்க, செய்ய மாட்டாங்க. இந்த வெப்சைட்ல வந்து bestofmen.org அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தினுடைய 10 சிறந்த மனிதர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுல ஜீசஸ், அறிவியல் விஞ்ஞானி ஐன்ஸ்டீனா, அதே மாதிரி போப்பா, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் சேர்த்து உலகத்துல சிறந்த மனிதர் யாருன்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுக்கிறாங்களாம். அதுல நம்ம எல்லாரும் இந்த இதுல வெப்சைட்ல போய் ஓட்டு போட்டு நம்ம பவரை காட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்த மனிதர் தேர்ந்தெடுக்க வைக்கணுமா? அப்படி தேவையே இல்லை, அப்படி தேவையே இல்லை. நான் கேட்கிறேன், அப்படி ஓட்டு போட்டு நீங்க தேர்ந்தெடுக்கிறதா இருந்தா உலகத்துல வந்து மெஜாரிட்டி வந்து முஸ்லீம்களா கிறிஸ்தவர்களா? கிறிஸ்தவர்கள். அவன் போட்டி போட்டு ஜீசஸ் ஓட்டு போடுவான். அப்ப யார் ஜெயிப்பாங்க? ஜீசஸ் தான் பெஸ்ட் ஆஃப் த 10 அப்படின்னு சொன்னாக்கா அப்ப ஜீசஸ் தான் பெஸ்ட் ஆஃப் த 10 ஆயிடுவாரா? சொல்ல போனா இந்த மாதிரி மெசேஜ்களை, இந்த மாதிரி வெப்சைட்டுகளை முஸ்லீம்கள் அவாய்ட் பண்ணணும். டேய், நீ சொல்லி எங்க முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்தவன் தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க ஆல்ரெடி சிறந்தவர்கள். அவங்களுடைய மார்க்கத்தினை கோடானு கோடிக்கணக்கான மக்கள் அவங்களுடைய ஒவ்வொரு வழிமுறையை பின்பற்றி நடக்கிறாங்களே, இதுதான் அவங்களுக்கு ஆதாரம். அவங்க சிறந்தவங்களுக்கு முஸ்லீம்கள் ஓட்டு போட்டுதான் சிறந்த நிரூபிக்கணும் அவசியம் கிடையாது. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி நீங்க ஓட்டு போட்டா கூட கிறிஸ்தவர்கள் அவன் பிரச்சாரம் பண்ணி அவன் ஓட்டு போட்டு ஜீசஸ் தான் பெஸ்ட் ஆஃப் த 10 சொல்லிட்டு போயிட்டாண்டா, அப்ப அது உண்மையாயிடுமே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோத்ததாயிடுமே. அதனால இந்த மாதிரி வெப்சைட்டுகளை அவாய்ட் பண்ணும் முஸ்லீம்கள்.